இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. இரவினில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்த வழி இடதனில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ, சோகங்கள் மறைந்திட அருள் புரிவார். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்த வாழ்வில் வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அருளின் காலமாகிய தவ காலத்தில் இறை அருளை சுவைக்க முதல் ஞாயிறு திருவழிபாட்டிற்கு வந்துள்ள உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். மன்னிப்பின் காலம், நம்பிக்கையின் காலம், மாற்றத்தின் காலம், கிறிஸ்து என்ற தளிர் நம்மிலே வளர்ந்திட பாவம் என்ற இலைகளை உதிர்கின்ற காலம். இந்த அருளின் காலத்தில் முதல் ஞாயிறான இன்று இயேசு சோதனைகளை சந்தித்த நிகழ்வை சிந்திக்க தாய் திரு அவை நம்மை அழைக்கின்றது. இயேசு எல்லோரையும் போல சோதிக்கப்பட்டாலும் அவர் எல்லார் போன்று சோதனையில் விழுந்து விடவில்லை. மாறாக அவர் தனக்கு வந்த சோதனைகளை இறை வல்லமையால் துணிவோடு வெற்றி கொண்டார். அதிலும் குறிப்பாக அவர் தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றினார். இதனால் ஆண்டவர் அவரோடு இருந்தார். ஆகவே அவரால் சோதனையை மிக எளிதாக வெற்றி கொள்ள முடிந்தது. ஆம், நாமும் நமது விண்ணக தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றி வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு இருப்பார். அப்பொழுது நமக்கு வரும் சோதனைகளை மிக எளிதாக வெற்றி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் நிலைத்திருந்து மன உறுதியோடு வாழ அருள் வேண்டி இப்பலியில் இணைவோம். அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, இறைவன் சோதனையை எதிர்கொள்கிறார். சோதனையை முன்னிட்டு முழுமையாக தன்னையே உருவாக்கி கொள்கிறார். அந்த சோதனையிலே எல்லாம் வல்ல இறைவனை நம்பி அந்த சோதனையில் முழுமையாக வெற்றியை கொள்கிறார். நம்மளுடைய வாழ்விலும் சோதனை இருக்கிறது. ஆனால் பல நேரங்களிலே அந்த சோதனையினால் இறைவன் மீது உள்ள நம்பிக்கையை இழந்து விடுகிறோம். இறைவன் மீது வைக்க வேண்டிய அந்த முழுமையான நம்பிக்கையையும் ஆற்றலையும் இழந்து விடுகிறோம். அந்த தருணங்களுக்காக நம் மனம் வருந்தி, இந்த இறைவனை விட்டு அகன்று நின்ற நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தவக்கால அருள் அடையாள செயல்களால் கிறிஸ்துவின் மறை உண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற உதவி அருளும். அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையா என்றும் அடைவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோவாவுடன் கடவுள் செய்த உடன்படிக்கை. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 வசனங்கள் 8-15 வரை. கடவுள் நோவாவிடமும் அவனுடன் இருந்த அவர் புதல்வரிடமும் கூறியது, இதோ நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழிமரபினரோடும் பேழையிலிருந்து வெளிவந்து உங்களோடு இருக்கும் உயிரினங்கள், பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன். உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன். சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது. மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது. அப்பொழுது கடவுள் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றிற்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன். எனக்கும் மண்ணுலகிற்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும். மண்ணுலகின் மேல் நான் மேகத்தை வருவிக்க அதன் மேல் வில் தோன்றும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் சதையுள்ள உயிரினங்கள் எல்லாவற்றிற்கும் இடையே உள்ள என் உடன்படிக்கையை நான் நினைவு கூர்வேன். உயிர்கள் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு தண்ணீர் இனி ஒருபோதும் பெருவெள்ளமாக மாறாது என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின்
ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே. உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீரே நல்லவர். ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. இரண்டாம் வாசகம். இப்போது உங்களை மீட்கும் திருமுழுக்கிற்கு இந்த நீர் முன்னடையாளமாயிருக்கிறது. திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 18 22 முடிய. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதி உள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடிருந்து அவர் இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். அந்நிலையில் அவர் காவலில் இருந்த ஆவிகளிடம் போய் தம் செய்தியை அறிவித்தார். நோவா பேழையை செய்து கொண்டிருந்த நாளில் பொறுமையோடு காத்து கொண்டிருந்த கடவுளை அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர், அதாவது 8 பேர் மட்டும் அந்த பேழையில்
தண்ணீர் வழியாக காப்பாற்றப்பட்டனர். அந்த தண்ணீரானது திருமுழுக்கிற்கு முன்னடையாளும். இத்திருமுழுக்கு உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல, அது குற்றமற்ற மனசான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும். இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வழியாக இப்போது உங்களுக்கு மீட்பு அளிக்கிறது. அவர் வானதூதர்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் தமக்கு பணிய வைத்து விண்ணுலகம் சென்று கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 12 15 முடிய. அக்காலத்தில் தூய ஆவியால் இயேசு பாலை நிலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பாலை நிலத்தில் அவர் 40 நாள் இருந்தார். அப்போது சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அங்கு காற்று விலங்குகளிடையே இருந்தார். வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர். யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரர்களும், தவ காலத்தில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்த நாட்களில் இன்றைய முதல் வாசகத்தையும் நற்செய்தி வாசகத்தையும் ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மனம் மாற்றம், மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று இந்த தவ காலத்திலே நாம் ஆழமாக பேசப்படுகின்ற வாக்கியமாக சொல்லாக இருக்கிறது. இறைவனுடைய ஆழமான வார்த்தையும் அதுவாக இருக்கிறது. அப்படி இருக்கையிலே இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது நோவா பெட்டகத்தை பற்றி பேசப்படுகிறது. அதாவது இறைவன் முழுமையாக அவர்களை காப்பாற்றி முழுமையாக ஒரு புதிய உலகத்தை படைப்பதற்காக, பாவமில்லாத ஒரு இடத்தை எடுப்பதற்காக நோவாவுடைய ஆழமான அந்த வாழ்க்கையின் வரலாறை நாம் பார்க்கலாம். ஆனால் இதில் முன்பாக, அதாவது இதுவரை படித்ததை விட்டு
முன்பாக எப்படி அவர் அந்த பெட்டகத்தை செய்தார், அந்த பெட்டகத்தை செய்யும் பொழுது எப்படியெல்லாம் அவமானப்பட்டார், யாரெல்லாம் அவரை கேலியும் கிண்டலுமாக பேசினார்களோ அதையெல்லாம் முற்றிலும் நாம் சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டும். இறைவன் எதை முடிவு எடுக்கிறாரோ அதை நிறைவாக செய்து முடிப்பதில் வள்ளலாக இருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, மறுபுறத்திலே மனம் மாற்றம். எங்கு மனம் மாற்றம் இருக்க வேண்டும்? இறைவன் மனமாற்றத்தை பற்றி தான் அனுபவிக்காமல் பேசினாரா என்ற கேள்வியை எழுப்புகின்ற பொழுது இன்றைய வாசகம் ஆழமாக சொல்லுகிறது, இறைவன் கூட மனம் மாறுகிறார். இறைவன் கூட முழுமையாக மனம் மாறி அவருடைய செயலை முழுமையாக மாற்றிக்கொள்வதை பார்க்கிறோம். முதலிலே நாம் அந்த பின்புலத்தை பார்ப்போம். அதாவது பெட்டகத்தை செய்வதற்கு முன்பாக நோவாவுடைய அனுபவங்கள். எல்லோருக்கும் மத்தியில் எல்லோரும் கேவலமாக பேசுகின்ற பொழுது இறைவனை மட்டும் முழுமையாக நம்பி இறைவன் எதை சொன்னாரோ அதை நிறைவேற்றுவதிலே முழுமையாக தன்னுடைய ஈடுபாடை எல்லாம் கொடுத்தார். இறைவன் எதை சொன்னாரோ அதை மட்டுமே நோக்கமாக கருதி கொண்டு, அதை மட்டுமே எண்ணமாக வைத்து கொண்டு அதை நிறைவேற்றுவதில் முழுமையாக தன்னுடைய வாழ்நாளை கொடுத்ததை பார்க்கிறோம். அந்த நோவாவுடைய பெட்டகம் இறைவன் எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார், இறைவன் எப்படியெல்லாம் அதை முழுமையாக பாதுகாத்து கொண்டு வந்து சேர்க்கிறார் என்பதை அருமையாக சுட்டி காட்டுகிறது. சுற்றி நின்ற ஜனங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனது, என் பேழை மட்டும் பத்திரமாய் மலையில் நின்றது. அது ஓரமா போய் ஒதுங்கி நிற்குதுன்னு சொல்லலை, மலையில் நின்றது. மலையில் எப்படி நம்ம பார்ப்போம்? உயர்ந்து பார்ப்போம். யாரு எல்லாம் முன்பாக அங்கு நோவா அசிங்கப்படுத்தப்பட்டாரோ, கேவலமாக பேசப்பட்டாரோ, அவர்களுக்கு முன்பாக இறைவன் உயர்த்தி வைக்கிறார். முழுமையாக அவர் மட்டுமே உயர்த்தி வைத்து அதிலே இறைவன் அழகு பார்க்குகிறார். முழுகும் என்று எதிர்பார்த்த மக்கள், என்ன லூசு மாரி இவன் இங்கே பெட்டகத்தை செஞ்சுட்டு இருக்கான், எதனால இங்கே தண்ணியே இல்லையே, நீர் மட்டுமே இல்லையே, எதற்காக இவன் செய்ய வேண்டும் என்று கேவலமாக பைத்தியக்காரன் என்று எல்லாம் சொல்லிய நபர்களுக்கு முன்பாக இதெல்லாம் உடைந்து தூளாக ஒன்றுமே உதவி பெறாமல் இது அழிந்து போகும் என்று எண்ணியவர்களுக்கு முன்பாக, முழுகும் என்று எதிர்பார்த்த கண்களுக்கு முன்பாக இறைவன் உயர்த்தி வைக்கிறார். ஏறெடுத்தும் பார்க்கும் வண்ணமாக அதை உயர்த்தி வைத்து ஆசீர்வதிக்கிறார். மேலும் உயர உயர அவர் கொண்டு செல்வதை நாம் பார்க்கிறோம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பார்க்கிறோம். இது ஒரு புறம் இருக்க, மறுபுறத்திலே நாம் பார்க்க வேண்டும். அந்த முதல் வாசகத்தை படித்தவர்கள் தெளிவாக புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். முதல் வாசகத்திலே இறைவன் சொல்லுகிறார், ஐயோ என் மக்களை அழித்து விட்டேனே, இந்த தண்ணீரால் இனி இந்த மக்களை நான் அழிக்க மாட்டேன் என்று முழுமையாக உறுதி கூறுகிறார். உறுதியும் ஆணையும் இடுகிறார். இனி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு என் மக்கள் மீது நான் நடத்த மாட்டேன். மனமாற்றம், இறைவனுடைய மனமாற்றம். பாவம் செய்த மக்களை அங்கு தண்ணீரால் முழுமையாக அழிக்கின்ற அந்த நேரத்தில் அது முடிந்த பிறகு இறைவன் முழுமையாக கவலைப்படுகிறார். என் மக்களை அழைத்து விட்டேனே, நான் படைத்த படைப்புகளை அழைத்து விட்டேனே, நான் உருவாக்கிய மனிதர்களை அழித்து விட்டேனே, இனி இப்படிப்பட்ட ஒரு செயல் இந்த உலகத்தில் நடைபெறாது. இப்படிப்பட்ட தண்ணீரை கொண்டு என் மக்களை நான் அழிக்க மாட்டேன் என்று அங்கு உறுதி கூறுவதை பார்க்கிறோம். இறைவனுடைய மனமாற்றம், இறைவனுடைய உள்ளார்ந்த அந்த வேதனைகள், இறைவனுடைய அந்த கஷ்டங்கள், கவலைகளை எல்லாம் அங்கு உண்மையாக மனம் மாறுகிறது. என் மக்களை அழிக்க மாட்டேன், இந்த தண்ணீரை கொண்டு என் மக்களை இனி ஒரு நாளும் அழிக்க மாட்டேன் என்று அந்த உறுதி கூறுகின்ற வார்த்தையை பார்க்கின்ற பொழுது இறைவனே மனம் மாறுகிறார். இதே நாம் நினிவே மக்களிடம் பார்க்கின்ற பொழுது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிறது. அந்த மக்களும் பாவ நிலையிலே வாழ்கிறார்கள். பாவத்திற்கு முன்னோடியாக இருக்கின்ற ஒரு மக்கள் மத்தியில் இறைவன் அனுப்பி வைத்து முழுமையாக இந்த மக்கள் மாற வேண்டும், இல்லை என்னால் இந்த இடத்திற்கு 40 நாளில் அழிவு ஏற்படும் என்பதை முழுமையாக அங்கு சொல்லுகிறார். மிக குறிப்பாக அந்த மக்கள் மாறுகிறார்கள். இறைவன் மாற்றிக்கொள்கிறார், அவருடைய திட்டத்தை மாற்றிக்கொள்கிறார். அவருடைய மனமானது மாற்றப்படுகிறது. அவர்களுடைய மாற்றத்தினால், அவர்களுடைய ஏக்கத்தினால்
நாங்கள் கடவுளுக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்தோம் என்பதை முழுமையாக உணர்ந்து கொண்டவர்கள் இறைவனுக்கு முன்பாக சாம்பலை முழுமையாக பூசிக்கொண்டு சாக்குடுதைகளை உடுத்தி கொண்டு முழுமையாக மாறுவதை பார்க்கிறோம். இறைவன் மனம் மாறுகிறார். அழிக்க வேண்டும் என்று எண்ணிய அந்த இடத்தை இவர்கள் மனம் மாறுகின்ற பொழுது இறைவன் அங்கு மனம் மாறுகிறார். எனவே பிரியமானவர்களே, இந்த மனம் மாற்றம் நம்மில் இருக்கிறதா? நான் உண்மையாக மனம் மாறுகிறேனா? இறைவன் முழுமையாக அழித்த அந்த ஒரு எண்ணங்களுக்காக தன் மகனையே முழுமையாக கொடுக்கிறார். தன் மகனையே முழுமையாக அழிக்கும் அளவுக்கு, உயிரையும் கொடுக்கும் அளவுக்கு அவர் நிறைவாக அங்கு தருகிறதை பார்க்கிறோம். நான் எப்படிப்பட்ட ஒரு மனமாற்றத்தை எதிர்கொள்கிறேன்? எல்லாரும் நம்ம பேசுவோம், மனம் மாறணும், நற்செய்தியை நம்பணும், இறைவன் மட்டுமே என்னுடைய வாழ்வு என்று பேசுகிறோம். தபக்காலம் தொடங்கி ஏறக்குறைய ஒரு 5 நாட்கள் ஆகிவிட்டது. இந்த 5 நாளில் நான் எதை மாற்றிக்கொண்டிருக்கிறேன்? இந்த 5 நாளிலே எதை மாற்றுவதற்காக நான் முன்னெடுத்து வைத்திருக்கிறேன்? எதை மாற்றிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன்? எதை மாற்ற வேண்டும் என்று முடிவு எடுத்து இந்த தவக்காலத்தை நான் துவங்கினேன் என்று எண்ணினால் ஒன்றுமே இருக்காது. நான் சாப்பிடாம இருப்பேன். அப்புறமா தேவையானால் அந்த கறிகளை எடுத்துக்கொள்ள மாட்டேன். மேலும் ஒரு வகையில் ஒரு வேளை நான் உணவு உருந்தாமல் இருப்பேன். இப்படி தான் நாம் இருக்கிறோம். ஆனால் எதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும்? இறைவனை போல மனதை மாற்றிக்கொள்ள முடியாதா? இறைவன் நினைத்தால் எல்லோரையும் தண்டிக்கலாம். நாம் செய்த பாவங்களுக்காக, குற்றங்களுக்காக, நாம் செய்த ஒவ்வொரு தவறுகளுக்காக இறைவன் தண்டிக்கலாம். ஆனால் இறைவன் அன்று சொன்ன ஒரு வார்த்தை, அன்று குறித்த ஒரு உறுதி இன்னும் மீண்டும் மீண்டுமாக நம் மீது இரக்கம் காட்டுகிறார், பரிவு காட்டுகிறார், அக்கறை காட்டுகிறார், அன்பை நிறைவாக பொழிந்து வருகிறார் என்பதை ஆழமாக நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே பிரியமானவர்கள், நம்மளுடைய உறவுகளை நாம் எடுத்துக்கொள்வோம், நம்மளுடைய இல்லங்களை எடுத்துக்கொள்வோம். நான் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை என்னுடைய வாழ்விலே நான் காண விரும்புகிறேன்? நம்ம எல்லோரும் மாற்றத்தை விரும்புகிறோம். எப்படிப்பட்ட மாற்றம்? சின்ன ஓலை வீட்டில் இருந்தால் பெரிய வீட்டில் இருக்கணும், அந்த மாற்றம். சாதாரண ஒரு வேலையாளர்களாக இருக்கின்ற பொழுது நான் ஒரு மேனேஜராக இருக்கணும், இல்லை ஒரு டீம் லீடராக இருக்கணும், அது ஒரு மாற்றத்தை விரும்புகிறோம். 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் என்றால் நான் 1,00,000 சம்பாதிக்க வேண்டும், அந்த மாற்றத்தை விரும்புகிறோம். நான் சாதாரண பைக்கில் போய்கொண்டு இருக்கிறேன் என்றால் ஒரு 4 சக்கரத்தை வாங்கி அதில் பயணிப்பதில் அந்த மாற்றத்தை நான் விரும்புகிறேன். சாதாரண ஒரு மக்களாக இருக்கின்ற இடத்துல எல்லோரும் வியந்து பார்க்கின்ற அளவிற்கு நான் காசும் பணத்தையும் சேகரித்து வைத்துக்கொண்டு எல்லோரும் மதிக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற பொழுது, எல்லோரும் என்னை மதிக்கின்ற பொழுது நான் அந்த மாற்றத்தை விரும்புகிறேன். யாரையெல்லாம் என்னை கேவலமாக பார்த்தார்களோ அவர்களெல்லாம் என்னை உயர்ந்த அளவில் பார்க்க வேண்டும், அந்த மாற்றத்தை நான் விரும்புகிறேன். ஆனால் நம்ம இறைவன் சொல்வது இதுதான், எதை மாற்ற வேண்டும்? உங்களுடைய உள்ளங்களில் இருக்கின்ற இந்த போட்டி, பொறாமை, அடுத்தவர்களை பற்றி இழிவாக பேசுவது, அடுத்தவர்களுடைய எண்ணங்களை அழித்து வாழ்வது, அடுத்தவர் நலமோடு இருக்கக்கூடாது என்பதை தெளிவாக இருப்பது, அடுத்தவர் என்றுமே தலை நிமிர்ந்து நடந்து விடக்கூடாது என்பதில் இருப்பது, இதையெல்லாம் தவிர்த்து விட்டு உண்மையாக அடுத்தவர் நலமோடு இருப்பதற்காக எண்ணுவது அல்லவா மாற்றம்? அழித்த இறைவன் மீண்டுமாக இனி இந்த மக்களை நான் அழிக்க மாட்டேன் என்று உறுதியாக சொல்லுகிறார். அப்ப நம்ம எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும்? யாரையெல்லாம் தவறாக பேசினேனோ அவர்களை இனி நான் தவறாக பேச மாட்டேன். யாரையெல்லாம் இழிவாக நடத்தினேனோ அவர்களை இழிவாக நான் நடத்த மாட்டேன். யாரையெல்லாம் நான் தவறுதலாக புரிந்து கொண்டேனோ அவர்களை இனி நான் அப்படிப்பட்ட ஒரு புரிதலோடு வழி நடத்த மாட்டேன். எப்படியெல்லாம் என்னுடைய இல்லத்தில் இருக்கின்றவர்களை அடக்கி ஆழ்ந்தேனோ இனி அப்படி அடக்கி ஆள மாட்டேன். நான் சொல்லுகின்ற வார்த்தைகள் மட்டுமே சரி என்று எண்ணி வாழ்ந்து கொண்டிருந்த என்னுடைய தருணங்களை நான் மாற்றிக்கொள்வேன். எல்லோருக்கும் பேசுவதற்கான சக இடங்களை நான் தருவேன் என்று அந்த இடத்தை தருகின்ற பொழுது என் மனமானது மாற்றப்படுகிறது. எல்லோருக்கும் சரிசமமான இடங்களை தருவேன், அது உண்மையான மனம் மாற்றம். இதில் அல்லவா நம்மளுடைய மனமாற்றம் இருக்க வேண்டும்.
இதைதான் இறைவன் தெளிவாக சொல்லுகிறார். இறைவன் நினைத்தால் எல்லோரையும் அழைத்து விடலாம். ஆனால் இறைவனே மனம் மாறுகின்ற பொழுது அவருக்கு முன்னால் நம்மளாம் தூசி, ஒன்றுமே கிடையாது. நான் மனம் மாறுவதில் எது குறைவாக இருக்கிறது? நான் மனம் மாறுவதில் எதை எனக்கு தடையாக இருக்கிறது? நான் மனம் மாறுவதில் எது எனக்கு உண்மையாக தெளிவாக புரியாமல் இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே பிரியமானவர்களே, எதை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், எதை உண்மையாக நான் மனம் மாறி நான் என்னுடைய வாழ்விலே நடந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய காலகட்டத்திலே நம்மளுடைய வாழ்வை மிக குறிப்பாக வைத்து சிந்திக்க வேண்டும். உண்மையாக என்னுடைய அலுவலகங்களில், என்னுடைய இல்லங்களில், என்னுடைய உறவினர்களிடையே, என்னுடைய மனைவியிடம், என்னுடைய கணவரிடம், என்னுடைய பிள்ளைகளிடம் இவர்கள் எல்லோரும் நான் சரிசமமாக நடத்துகிறேனா? அது அல்லவா மனமாற்றம்? உண்மையாக இவர்களை எல்லாம் மதித்து இவர்களுக்கான இடத்தை கொடுக்கிறேனா? அது வல்லவா மனமாற்றம்? உண்மையாக இந்த இறைவனுக்கு ஏற்ற வகையில் நான் வாழுகிறேனா? அது வல்லவா மனமாற்றம்? சும்மா நம்ம கறி சாப்பிடாமல் இருப்போம், நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், அது வல்ல மனமாற்றம்? இதையெல்லாம் நான் உண்மையாக அதிகாரத்தையும் ஆணவத்தையும் கொண்டு நடத்தி வந்தேனோ, இனி என் அதிகாரம் அதுவல்ல. இறைவனை போல இறங்கி வருவதுதான் என்னுடைய சாயல். இறைவனை போல உண்மையாக நான் மனம் மாறி வேதனை உண்டு இனி அப்படிப்பட்ட செயல்களை என்னுடைய வாழ்நாளில் நான் நடத்துவதில்லை என்பது முடிவு எடுப்பது அல்லவா மனமாற்றம்? சும்மா 40 நாள் நான் ஃபாஸ்டிங் இருந்துட்டேன், அதனால அது மனமாற்றமாகாது. 40 நாள் நான் உண்மையாக கோவிலுக்கு வந்தேன், மனமாற்றம் ஆகாது. 40 நாள்களிலே நான் விவிலியத்தை தூக்கி விட்டேன், மனமாற்றம் ஆகாது. 40 நாள் தினமும் ஜபமாலை சொல்லினேன், மனமாற்றம் ஆகாது. மாறாக நம்மளுடைய செயல்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுகின்ற பொழுது, நம்மளுடைய சிந்தனைகளை மாற்றிக்கொண்டுள்ள பொழுது, இறைவனுக்கு ஏற்ற வகையில் இறைவனுடைய வார்த்தையை உள்ளத்தில் நிறுத்தி அதை செயல்படுத்துகின்ற பொழுது மனம் மாறுகிறது. மனம் மாற்றத்திற்கான அறிகுறியானது தருகிறது. எனவே பிரியமானவர்களே, நாம் எதில் மாற்ற வேண்டும், எதிலே உண்மையாக நான் மாற்றத்தை காண வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக சோதனை. இறைவன் சோதனைக்கு உள்ளாகுகிறார், ஆனால் தைரியத்தோடு எதிர்கொள்கிறார். சோதனைக்கு உள்ளாகுகின்ற பொழுது அவர் உடனே சொல்லியிருக்கலாம், நான் தான் கடவுளாச்சு, அந்த சோதனைக்கு எதிர் அவர் போகணும், போயே இருக்க தவளி. அவர் நினைத்திருந்தால் அந்த 40 நாள் நோன்பு இல்லாமல் ஜெபிக்காமல் உடனடியாக அவருடைய செயலை தொடங்கி இருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யலை. உண்மையாக அந்த 40 நாள் இறைவனோடு ஒன்றித்து இருந்து ஜெபித்து தன்னுடைய வாழ்வில் அனுபவிக்க வேண்டிய எல்லா சோதனைகளையும் அனுபவிக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் சோதனை வருகிறது. யாரும் இங்கு சோதனை இல்லாமல் என்னுடைய வாழ்நாளில் சோதனையே இல்லை ஃபாதர் அப்படின்னு யாருன்னா சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்படி இல்லாமல் வாழுகிறீங்க அப்படின்னா நீங்கள் மனுஷனே இல்லை. சோதனை எல்லோருடைய வாழ்விலும் இருக்கிறது. சோதனைக்கு கண்டிப்பாக நாம் எல்லோரும் ஒரு வகையிலே உட்படுத்தி கொள்கிறோம். சோதனை உண்மையாக நம்மளுடைய வாழ்நாளில் நாம் எடுக்கின்ற முடிவுகளால் வந்து சேருகின்ற ஒரு சோதனையாக அமைகிறது. நம்மளுடைய வாழ்க்கையின் சோதனைகளை சிந்தித்து பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கையின் வேதனைகளை சிந்தித்து பார்ப்போம். எப்படிப்பட்ட வேதனைகள்? எதனால் இந்த சோதனையை நான் அனுபவிக்கிறேன்? எதனால் இந்த சோதனை என்னுடைய வாழ்நாளிலே இறைவன் தந்திருக்கிறார் என்பதற்கு பார்க்கின்ற பொழுது, இறைவனுடைய சோதனை சோதிக்கப்பட்டு மன தைரியத்தோடு மன உறுதியோடு எதிர்கொண்டு செல்கிற ஒரு வாழ்வை பார்க்கிறோம். ஆனால் நம்மளுடைய சோதனை பார்க்கின்ற பொழுது மனம் நொந்து மன வேதனையிலே அமர்ந்து ஓரத்திலே அமர்ந்து அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு தவித்து நம்மளுடைய வாழ்க்கையை எதிர்கொள்ள வாழ முடியாமல் நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் இறைவனுடைய வாழ்வு அதுவல்ல. சோதனை எது வந்தாலும் சோதித்து கொண்டலாம். அந்த சோதனை எல்லாம் சந்திப்பதற்கு, அதை சாதனையாக்குவதற்காக தன்னையும் முழுமையாக இடம் கொடுத்து அவர் உண்மையாக அந்த சோதனையை அனுபவித்துக் கொள்கிறார். நம்ம எல்லாரும் சோதனையை அனுபவிக்கிறோமா? சோதனை வந்த உடனேயே நம்ம ஆலயத்திற்கு வந்து விடுகிறோம், மெழுகு திரிகளை ஏற்றி விடுகிறோம். எனக்கு இந்த சோதனை வேண்டாம். ஏன் இந்த சோதனை என்னுடைய வாழ்நாள் இல்லை? உதாரணத்திற்கு நான் பார்த்த ஒரு நபர், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு நபர், எப்பொழுதும் தன்னுடைய வாழ்நாளில் எதையெல்லாம் சாதிக்க முடியுமோ அதை சாதிப்பதற்காக முயற்சி எடுக்கின்ற ஒரு நபர், ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்.
திடீரென்று அவருடைய வாழ்விலே வந்த சோதனை. தன் தாயை இழந்தார். தாயை இழந்த தருவாயிலே அடுத்ததாக தன் தந்தையையும் இழந்தார். தந்தையை இழந்த தருவாயில் அவர் துவங்கி வைத்திருந்த தொழிலை முற்றிலுமாக அவர் இழந்து நடு வீதியிலே வருகின்ற ஒரு நிலைமை. சோர்ந்து போனார், முழுமையாக சோர்ந்து போனார். வாழ்விலே விவிலியத்தையும் ஜபமாலையும் தினமும் கோவிலுக்கு வருகின்ற ஒரு நபர் சோதனை வந்தவுடனே சோர்ந்து போய் ஆலயங்கள் வருவதிலே நிறுத்தி கொண்டார். எங்கு ஜெபிப்பது, எப்படி ஜெபிப்பது, யாரை கொண்டு ஜெபிப்பது, என் வாழ்வு இனி எப்படி போகும் என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தார். அவரிடம் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, இதுவரை உங்களுடைய ஆண்டவரை நம்பினீர்களா? அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நம்பினேன், முழுமையாக அவரை நம்பினேன். ஏன் இப்போ திரும்பி உங்களால் கோவிலுக்கு போக முடியல? யாருக்காக நான் வேண்டுவேன்? என் தொழிலுக்காக வேண்டுவேனா? என்னுடைய தாய்க்காக நான் வேண்டுவேனா? அல்லது என்னுடைய தந்தைக்காக நான் வேண்டுவேன்? யாரும் இல்லை ஃபாதர், யாரும் இல்லை. எனக்கு திருமணமும் ஆகலை. நான் யாருக்காக வேண்டுவதற்காக கோயிலுக்கு போவேன்? அப்பொழுது நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உங்களுக்காக, உங்களுக்காக வேண்டுங்கள். அதை நான் முழுமையாக நம் சிலுவை பாதையில் பார்க்கின்ற உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் வேண்டுங்கள். அவருக்காக வேண்டுவதற்காக செல்வதற்கல்ல, மற்றவர்களுக்காக அல்ல, குறைந்தது உங்களுக்காக, உங்கள் நலனுக்காக. இறைவா, நான் மீண்டுமாக உன்னோடு இணைந்து இருக்க வேண்டும் என்று அதை வேண்டுங்கள். எங்கு நான் பிரிந்து சென்றேனோ மீண்டுமாக அங்கு வந்து இணைந்து கொள்வதற்காக என்னை ஆசீர்வதிங்கள் என்று வேண்டுங்கள் என்று நான் சொன்னேன். அதை உண்மையாக கடைபிடித்து கொண்டு இன்னுமாக அதை செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய பங்கு நபர் அவர். பிரியமானவர்களே, நான் எதற்காக இதை மீண்டுமாக உணர்த்துகிறேன் என்றால், சோதனை எல்லோருடைய வாழ்வில் வரும். ஆனால் அழும்பி புலம்பக்கூடாது. அந்த சோதனையை எதிர்கொள்வதற்கு நான் இறைவனை நம்புகிறேனா? இயேசு தந்தையை நம்பினார், தூய ஆவியாரை நம்பினார். இதிலிருந்து நான் வெற்றி கொள்வேன், மீட்டு கொள்வேன், இதிலிருந்து நான் உண்மையான பாதைக்கு என் தந்தை என்னை இட்டு செல்வார் என்பதை அவர் நம்பினார். ஆனால் நம்ம நம்புறது இல்லை. வேதனை வந்துச்சா, முடிஞ்சிச்சு, என் வாழ்க்கை இவ்வளவுதான், இது என்னுடைய தலையெழுத்து, இது என்னுடைய வாழ்வு, இறைவன் எனக்கு இப்படிதான் அமைத்து கொடுத்தார் என்பது நாமே முடிவு எடுத்துக் கொள்கிறோம். அல்ல, இறைவன் உங்களை ஏதோ ஒரு வகையிலே உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஏதோ ஒரு வகையிலே தைரியத்தை தருகிறார். ஏதோ ஒரு வகையிலே எதிர்கொள்வதற்கான இன்னும் மிகுதியான வெற்றிகளை சந்திப்பதற்காக உங்களுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்திலே இளையோர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும். இளையோர்கள் எப்படி இருக்கிறார்கள்? எங்கு போவது, எப்படி வாழ்வது, யாரை சந்திப்பது, எதனை தேடி அடிப்படையிலே வாழ்வது என்று தெரியாமல், புரியாமல், தங்களுடைய வாழ்வை உண்மையாக எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் சொல்லுகின்ற இறைவனுடைய வார்த்தை, சோதனையை எதிர்கொள்ளுங்கள், வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள். எனவே பிரியமானவர்களே, மீண்டுமாக அந்த முதல் வாசகத்தை சற்று யோசித்து பார்ப்போம். இறைவன் நினைத்த காரியங்களை நிறைவாக செய்து முடிக்கிறார். நோவாவுடைய பெட்டகத்தை எல்லோருக்கும் முன்பாக இழிவாக பேசுகின்ற பொழுது அதில் வெற்றியை அவர் காண செய்கிறார். அவர் எடுத்த முடிவுகளையும் கொடுத்த ஆசீர்வாதங்களையும் ஒருபொழுதும் மீண்டுமாக அவர் பெறுவதில்லை. தலைமுறையினராக அவர் ஆசீர்வதித்து வருகிறார் என்பதை ஆழமாக இன்றைய நற்செய்தி வாசகமும் அதே முதல் வாசகமும் நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகிறது. எனவே பிரியமானவர்களே, ஒரு சில நிமிடங்கள் நாம் கண்களை மூடி இந்த இறைவனுக்கு முன்பாக, இந்த இறைவன் செய்கின்ற ஒவ்வொரு அற்புதங்களுக்கும் நாம் நன்றி சொல்லுவோம். எல்லோரும் நம்மளை அழித்து விடலாம். எல்லோரும் கண்களுக்கு முன்பாக நம் வேதனையிலே இருக்கின்ற பொழுது மற்றவர்கள் மகிழ்ந்து இருக்கலாம். ஆனால் இறைவன் சொல்லுகிறார், அந்த வேதனை உள்ளத்தோடு என்னிடம் வருகின்ற பொழுது உங்களுக்கு புத்துணர்ச்சியை தருவேன், மிகுந்த ஆசீர்வாதத்தை தருவேன் என்று ஆழமாக நமக்கு இறைவனுடைய வார்த்தைகள் எடுத்து கூறுகிறது. இதை கொண்டும் அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆழமான வார்த்தை தரப்படுகிறது. சோதனைகள் 1000 இருந்தாலும், வேதனைகள் பல்லாயிரம் இருந்தாலும், இறைவனை நம்புகின்ற பொழுது, இறை வார்த்தையை நம்புகின்ற பொழுது இறைவன் புது வாழ்வை தருகிறார்.
மூழ்கும் என்று எதிர்பார்த்த கண்களுக்கு முன்பாக நம் இறைவன் நம்மை உயர்த்தி வைக்கிறார். ஏறெடுத்து பார்க்கும் வண்ணமாக இறைவன் இன்னுமாக என்னை உயர்த்தி வைக்கிறார். அவருடைய அன்பும் ஆசிரும் அருளும் நமக்கு பெரியது. இறைவா, இன்னும் நான் மிகுதியாக உம் மீது நம்பிக்கை கொண்டு என்னுடைய சோதனைகளிலே நான் சோர்ந்து விடாமல் உம்மை போல நான் என்றும் இறைவனை நம்பி உம்மையே முழுமையாக நம்பி என்னுடைய பாதைகளிலே நான் அடி எடுத்து வைக்க, என்னுடைய வாழ்விலே நான் பல சோதனைகளை மீண்டு வர, என்னுடைய சோதனைகளை நான் எதிர்கொள்ள எனக்கு தைரியத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாக பொழிந்தருளும். உம்மை போல அடுத்தவரும் நலமோடு வாழ, அடுத்தவரும் உம்மை போல என்றும் உம் அன்பிலே நிலைத்து இருக்க, அதற்கு நான் துணையாக இருக்க எனக்கு துணை புரியும். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, எக்காலமும் மன்றாட கடமைப்பட்டுள்ள நாம், குறிப்பாக தவ காலத்தின் இந்நாட்களில் கிறிஸ்துவோடு விழித்திருந்து மிகுந்த உருக்கத்துடன் நம்முடைய தேவைகளை இறைவனுக்கு முன்பாக நாம் எடுத்து வைப்போம். அதிசயமும் அற்புதமும் செய்து நிறை உண்மையை நோக்கி வழிநடத்தும் நிறைவா, திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரணத்தார் அனைவரையும் உம் கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். பணிவிடை பெற அன்று பணி புரியவே வந்தேன் என்ற உம் மனநிலையை தங்களது வாழ்வாக்க உம் அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வியத்தகு முறையில் நடத்தி வரும் இறைவா, நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். மக்களின் நல்வாழ்வுக்கான அடிப்படை தேவைகளை பாதுகாக்கவும் சட்டங்களை செயல்படுத்தவும் பரந்த உள்ளத்தை தந்து மக்களின் வாழ்க்கையை செம்மைப்படுத்த தேவையான ஆற்றலை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரிவன்புமிக்க எங்கள் தந்தை, எம் இறைவா, இதோ தகுந்த காலம்
இன்றே மீட்பு நாள் என்று அழைத்தீர். நாங்கள் கிறிஸ்துவின் தூதர்களாய் இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து இத்தவக்காலத்தை நன்கு பயன்படுத்தி கடவுளோடு ஒப்புரவாகி இயேசு கிறிஸ்துவின் ஏற்புடையவர்களாய் மாற நல்வாழ்வினை தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்மையின் ஒளி சுடரான இறைவா, அருளின் காலமான தவக்காலத்தில் இருக்கும் நாங்கள் ஜெபம், தபம், தியான தர்மங்களில் ஈடுபடும் நாங்கள் எங்களது பெருமையையும் புகழையும் மரியாதையும் மதிப்பையும் தேடாமல் மாறாக உள்ளம் உமக்கு தெரியும் பொருட்டு நீர் தரும் கைமாறு எப்போதும் என்ற மனநிலையும் பெற்று வாழ உம் அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சோதனைகளை வென்றவரே, எங்கள் அன்றாட வாழ்க்கை பயணத்தில் நாங்கள் சந்திக்கும் சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் உம் துணையோடு மேற்கொண்டு உம் உடனிருப்பால் சோதனைகளை சாதனையாக்க வெற்றியாக்க உம் அருளை பொழிந்து காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்மளுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் மௌனமாக மன்றாடுவோம். மிக குறிப்பாக நம் அனைவரும் மனம் மாற வேண்டும் எனவும், எதையெல்லாம் என் உள்ளத்தில் ஆழமாக வைத்திருக்கின்றனோ, அடுத்தவர்களை இழிவாக பேசுகின்ற தருணங்கள், அடுத்தவருடைய வாழ்வை நலன் கருதி வாழாமல் இருந்த உள்ளத்தை இறைவன் எனக்கு மாற்றி தரவும், அதற்கான முயற்சிகளை நான் எடுப்பதற்காக இந்த நேரத்தில் நாம் இறைவனிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மக்கள் முழு இதயத்தோடு மனம் திரும்பி உம்மிடம் வர செய்தருளும். அவர்கள் துணிவுடன் மன்றாடி கேட்பதெல்லாம் உமது இரக்கத்தால் அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. ஈழை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. என் உயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என் உணர்வுகள் உறவுகள் என்னில் உள்ள திறமைகள், என் உயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என் உணர்வுகள் உறவுகள் என்னில் உள்ள திறமைகள் யாவும் முந்தன் கருணை கொடைகள் தந்தாய் ஏற்றுக்கொள். ஈழை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளையும் திருமுன் கொண்டு வந்து புனிதமிக்கு அருள் அடையாள கொண்டாட்டத்தை தொடங்குகின்றோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு நீ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையும் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து 40 நாட்கள் இவ்வுலக உணவை தவிர்த்து உண்ணான் நோன்புக்கு உருகெடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்திலே தோன்றிய பாம்பின் மாய கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமையின் ஆட்சி மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்கா மறை நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாடி இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு கடந்து நாங்கள் செல்வோமாக. ஆகவே வானதூதர் அணிகளோடு புனிதர் பெருந்திரளோடு நாங்களும் சேர்ந்து மது புகழ்ச்சியை பன்னிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பிரியரா வருகிறவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்று இறைவனே முழுமையாக தன்னுடைய உள்ளத்தை மாற்றிக்கொண்டார். அவரால் படைக்கப்பட்ட நாம் உண்மையாக நம் உள்ளத்தை மாற்றுவதற்காக இந்த இறைவன் இந்த நேரத்திலே ஆசிர்வதிக்க வருகிறார். இந்த ஆசிர்வாதங்களோடு நம் உள்ளங்களை மாற்றிக்கொண்டு நம்மளுடைய செயல்களை மாற்றிக்கொள்ள இந்த இறைவனிடம் இந்த நற்கருணை மன்றாட்டில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக.
அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிட எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் மது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளி நூல் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை புகழ்ந்தேத்தும் மரமருள மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதெரும் கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்குகின்ற பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை நீர் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம்மளுடைய சோதனைகளில் வெற்றி கொள்ள, நம்மளுடைய வேதனைகளே நாம் புலம்பி தள்ளாமல் இந்த இறைவனுடைய அமைதி நம்மளோடு செயலாற்ற இந்த இறைவனுடைய அமைதியை தருகிறார். எனவே நம்மளுடைய சோதனைகளில் அழுது புலம்பாமல் இறைவனுடைய அமைதி என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது, இறைவனுடைய அமைதி என்றுமே என்னோடு பயணிக்கிறது என்ற நம்பிக்கையோடு எந்த ஒரு சோதனையிலும் கவலை கொள்ளாமல் வேதனையிலே அழும்பி புலம்பி தள்ளாமல் இந்த இறைவனுடைய அமைதி என்னை செயலாற்றும், இந்த இறைவனுடைய அமைதி அடுத்த நிலைக்கு என்னை இட்டு செல்லும் என்பதில் நம்பிக்கை கொண்டவர்களாக இந்த அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி
இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். மனம் திரும்பி வருகின்ற பொழுது நம்மை ஏற்றுக்கொள்கிற இறைவனாக இருக்கிறார். அன்று ஊதாரி மகன் முழுமையாக மனம் திரும்பி வருகின்ற பொழுது கட்டி அணைத்து கொண்டது போல நாமும் மனம் மாறி வாழ இந்த இறைவன் அழைப்பு விடுகிறார். இவருடைய அழைப்பிற்கு நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்த எல்லாமும் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்த எல்லாமும் நீயாக வேண்டும். சோகங்கள் ஆறாமல் நான் வாடும்போது தாயாக நீ மாற வேண்டும். அன்பு தாயாக நீ மாற வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்த எல்லாமும் நீயாக வேண்டும். பாரங்கள் தாங்காமல் சாய்கின்ற போது பாதங்கள் நீயாக வேண்டும். இந்த பாதங்கள் நீயாக வேண்டும். பாவங்கள் கடலாகி நான் மூழ்கும் போது ஓடங்கள் நீயாக வேண்டும். வரும் ஓடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்த எல்லாமும் நீயாக வேண்டும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும்.
உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழித்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு காலமும் உம்மை புகழ செய்யும். அறிவிப்புகள். இன்று தவக்காலத்தின் முதலாம் ஞாயிறு. இன்றைய வழிபாட்டை சிறப்பித்தோர் நம்முடைய பங்கின் பாடகர் குழுவினர். ஆகவே இந்த இரு பாடகர் குழுவினருக்கும் நமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். காரணம், வருடம் முழுதுமாக நடைகிற எல்லா வழிபாடுகளிலும் அவர்கள் முறையாக பயிற்சி பெற்று அதற்காக நேரம் செலவிட்டு அவர்கள் உண்மையிலே ஆண்டோடைய ஆசீர்வாதத்திற்காக மக்களுடைய வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக அர்ப்பண உணர்வோடு எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டிருக்கிற பாடகர் குழுவினர், மூத்தவர்கள் அல்லது இளையவர்கள் யாராக இருந்தாலும் 2 பாடகர் குழுவினரும் நம்முடைய பங்கில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நம்முடைய அனைவரும் சார்பாக இந்த நேரத்திலே வாழ்த்துக்களையும் செபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற வார ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்போர் ஆரோக்கிய மாதா அன்பிய குடும்பங்கள். சென்ற வார ஞாயிறு காணிக்கை ரூபாய் 22,800. வருகின்ற புதன்கிழமை நம்முடைய பங்கு மக்களுக்காக அன்பியங்கள் சிறப்பிக்கிற சிலுவை பாதையை வழிநடத்துகிறவர்கள் ஆரோக்கிய மாதா, தமத்திருத்துவம், நற்கருணைநாதர் அன்பியங்கள். அந்த அன்பிய பொறுப்பாளர்கள் இந்த சிலுவை நிலைகளை குறித்து அதற்குரிய தயாரிப்புகளிலே முன்னதாக ஈடுபட அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த திருப்பலி முடிந்த பிறகு உடனடியாக உதவி பங்கு தந்தையோ என்னையோ பார்த்து இதற்கான ஏற்பாடு செய்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பங்கிலிருந்து நாம் திருயாத்திரை திருப்பயணமாக, தவக்கால திருப்பயணமாக கோணான்குப்பம் பெரியநாயகி அம்மா அல்லது அலங்கார அன்னை என்று சொல்லப்படுகிற அந்த திருத்தலத்திற்கு நாம் திருப்பயணமாக செல்லவிருக்கிறோம். எனவே இந்த திருப்பயணம் என்பது காலை 6 மணிக்கு இங்கிருந்து புறப்படும். இந்த திருப்பயணத்திற்கு ஏற்கனவே பெயரை கொடுத்தவர்கள் காலை 6 மணிக்கு இங்கிருந்து பேருந்து ஆனது புறப்பட வேண்டும். அப்போ தான் நம்ம அங்கே போய் சேர்ந்து அதற்கு பிறகு நம்முடைய திருப்பலி, திருச்செல்வ பாதை எல்லாம் முடித்து திரும்பி வருவதற்கும் ஏதுவாக இருக்கும். எனவே காலை 6 மணிக்கு அனைவரும் இங்கே ஒன்று கூடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று காலை உணவு மற்றும் இரவு உணவு உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் அதற்குரிய ஏற்பாடை செய்து கொள்ளலாம். மதிய உணவுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மதிய உணவு உங்களுக்கு வழங்கப்படும். அது தேநீர் மற்றும் சிற்றுண்டி ஸ்நாக்ஸ் நாங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்கிறோம். ஆகவே அவைகள் உங்களுக்கு வழங்கப்படும். அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே பெயர்களை பதிவு செய்து இன்றைய நாளை தான் கடைசி நாளாக பணம் செலுத்துவதற்கு சொல்லியிருக்கிறோம். ஆகவே இன்றைய நாள் ஒருவேளை நீங்கள் பணம் செலுத்தலைன்னு சொன்னால், ஏன்னா பணம் ரெடியாக வச்சுட்டு பெயர் பதிவு செய்ய முடியாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களை பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கும். சரிங்களா? புரியுதுங்களா? அதில் உங்கள் பேர் ஏற்கனவே கொடுத்துட்ருப்பீங்க. ஆனால் பணம்
கொடுக்க இன்னும் அதுக்கான எந்த ஏற்பாடும் செய்ய மாட்டீங்க. ஒருவேளை அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு பதிலாக யார் இப்போ தயாராக இருக்கிறாங்களோ அவங்கள நாளை முதல், இன்றைக்கி ஒரு நாள் டைம் இருக்குது, பிரச்சனை இல்லை, இன்றைக்கி இரவு வரை நேரம் இருக்குது. ஆகவே இந்த திருயாத்திரை திருப்பயணத்திற்கு ஒருவேளை செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பேர் கொடுக்கல, தயாராக இருக்கிறோன்னா நீங்கள் உங்கள் பெயரை கொடுக்கலாம். ஏன்னா அதை தயாராக வச்சுக்குவோம். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அவங்கள உடனடியாக அதற்கான ஏற்பாடு செய்து கொடுப்போம். எனவே இன்னும் நாங்கள் பெயர் கொடுக்கல அப்படின்னு இருக்கிறவங்க இப்போது முடிந்த பிறகு பெயரை கொடுங்கள். ஆனால் உங்களுக்கான உறுதி செய்யப்படாது, கொஞ்சம் பத்திரமா வச்சுக்குவோம். நாளை உங்களுக்கான அந்த காரியங்கள் உறுதி செய்யப்படும். மற்றவர்கள் இன்றைக்குள்ளாக பெயரை ஏற்கனவே பதிவு செய்தவர்கள் இன்றைக்குள்ளாக அதற்குரிய பணத்தை செலுத்தி உங்களுடைய இருக்கைகளை உறுதி செய்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே நேரம் கிடையாது, இன்னும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் புறப்பட்டு ஆக வேண்டும். ஆகவே அதற்குள்ளாக நாம் அனைத்தும் தயார் செய்ய வேண்டும். தயவுசெய்து ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்முடைய பங்கு பேரவை மற்றும் அன்பிய பொறுப்பாளருக்கான சிறப்பு கூட்டம் நடைபெறும். எதிர்வருகின்ற நம்முடைய புனித வார நிகழ்ச்சிகள் குறித்து நாம் ஒரு சில முடிவுகள் அல்லது தயாரிப்புகள் செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே அடுத்த வாரம் நாம் இங்கே இருக்க மாட்டோன்றதுனால முன்னாடி சொல்கிறோம். 3ஆம் தேதி மார்ச் மாதம் இதற்கான சிறப்பு கூட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எழுந்து நிற்போம். ஆண்டவர் தம் தோள் வலிமைகளினால் உம்மை பாதுகாப்பார். அவருடைய இறக்கைகளின் கீழ் நீர் தஞ்சம் அடைவீர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புத்துயிர் தரும் விண்ணக உணவினா எங்கள் நம்பிக்கை ஊட்டம் பெறவும் எதிர்நோக்க வளரவும் அன்பு உறுதி அடையவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உயிர் உள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசீர் வழங்குவாராக. வருகின்ற நாட்களில் மனம் மாறி வாழவும், சோதனைகளிலே புலம்பி தள்ளாமல் அதை வெற்றியாக நாம் மாற்றிட இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாயே உன் பாத மலரினிலே என்றும் வாடாத மலராக நான் இருப்பேன். தாயே உன் பாத மலரினிலே என்றும் வாடாத மலராக நான் இருப்பேன். தாய் என்னை மறந்தாலும் நீ மட்டும் நாளும்
சேயாக அணைக்கின்ற தாய்மறி நீ. தாய் என்னை மறந்தாலும் நீ மட்டும் நாளும் சேயாக அணைக்கின்ற தாய்மறி நீ. தாயே உன் பாத மலரினிலே என்றும் வாடாத மலராக நான் இருப்பேன். கல்வாரி மலை மேலே நமக்கான உறவா கனிவோடு வந்தாயே தாய் என்ற நினைவா. கல்வாரி மலை மேலே நமக்கான உறவா கனிவோடு வந்தாயே தாய் என்ற நினைவா. கடலினும் பெரியது உன்னுள்ளம் அம்மா, கடலினும் பெரியது உன்னுள்ளம் அம்மா. கடுகினும் சிறிய எம் துயர் தீர்ப்பாயே. தாயே உன் பாத மலரினிலே என்றும் வாழாத மலராக நான் இருப்பேன். தாயே உன் பாத மலரினிலே என்றும் வாழாத மலராக நான் இருப்பேன். தாய் என்னை மறந்தாலும் நீ மட்டும் நாளும் சேயாக அணைக்கின்ற தாய்மறி நீ. தாய் என்னை மறந்தாலும் நீ மட்டும் நாளும் சேயாக அணைக்கின்ற தாய்மறி நீ. தாயே உன் பாத மலரினிலே என்றும் வாழாத மலராக நான் இருப்பேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.